இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வழி பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க நான் சொல்லிடுறேன். ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது மேலே ஒன்று. அங்கே வந்து பொங்கல் முடிஞ்சா பெரிய திருவிழா மாதிரி ஒன்று நடக்கும். இப்போ இல்லை, இன்னைக்கு என்ன டேட்டு? 11 பார்த்துக்கலாம். 11 கார்த்திகை வந்து 18ஆம் தேதி நடக்குது. 18 தானே? இன்னும் ஒரு 7 நாள் கழிச்சு இந்த இடத்த நாங்கள் காட்டுறோம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? முன்னாடி போய் கோயிலை காட்டுறோம். கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான புளி உண்டை கடையில் தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும், காலையில் வந்து சாப்பிடுவீங்க. அப்புறம் இந்த ரோட்லலாம் பேர் எழுதுவோம், அதையும் பாருங்கள். பேர் எழுதலாமா? பெயிண்ட் ரெடி பண்ணி வரலாம்டா. என்ன நமக்கு இப்போ கோயிலாண்ட வந்து நாங்கள் வந்துட்டோம். கோயிலை தாண்டி வந்துருக்கிறோம். இது எந்த வழி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே என்ன முக்கு போயிருக்கோம், தண்ணி போயிருக்கோம். நீங்கள் வந்து தண்ணியை பார்த்துக்கலாம். தம்பி கேமரா விளாங்க மண் 7 நாளுக்கு முன்னாடியே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ராட்டினம், குதிரை, அப்புறம் அதனால ஜம்பிங், என்னது ஜெயின் வீலெல்லாம் வந்துட்டுக்குது. இப்போ நாங்கள் போய் காட்டுறோம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாண்ட வந்துட்டு இருக்கோம். தண்ணி வரும்னு சொன்னோம்ல, அங்கே வந்துட்டு இருக்குங்க பாருங்கள். இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. கரெக்டாக பேசிக்கிறேன் நண்பா. வா நண்பா பேசிக்கலாம். பாய். இரா தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா என்ன அதெல்லாம் சொல்ல, நீங்கள் எப்படி போவோம்? தண்ணி வந்து இங்கே அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வந்து போவோம் அதிகமாக. இப்போ வந்து அவ்வளோ இல்லை, அதனால கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். பாய் சொல்லுறதுலே இருக்குது. பேசுங்க தம்பி. இப்போ வாங்க, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க எல்லாத்தையும் காட்டுறோம். இங்கே பாருங்க, இதுதான் ஜம்பிங். இதில் தான் நாங்கள்லாம் விளையாடுவோம். இது பேர் ரங்கராட்டம். அவங்களுக்கே தெரியாது. பாருங்க, இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது. ஏற்கனவே கொஞ்சம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் வந்து விளையாட போறோம். இது பாருங்க, இங்க இன்னொன்று போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பசங்க எல்லாம் விளையாட எல்லாரும் போய் விளையாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, சின்ன பசங்களுக்கு குதிரை. எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. திருவிழா அன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை பேர் இருப்பாங்க நீங்களே பார்ப்பீங்க. திருவிழா அன்னைக்கு பேர் இருப்பாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. வாங்க. இது என்னது? இது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இனிமேல் தான் வரும். இது ரங்கராட்டம் நினைக்கிறேண்ணா. இது ரங்கராட்டம் தான்டா. இது வேற பாருங்க, இதெல்லாம் கார். இதெல்லாம் நாங்கள் விளையாட போகிறோம். இதில் தான் நல்லா இருந்தால் ஜாலியாக இருக்குது தொங்கின்னு விளையாடுறதுக்கு. எல்லாம் வசனம் அப்படியே அங்கே எல்லாரும் ஏறு ஏறு ஏறு. ஓட்டு ஓட்டு உட்காந்து ஓட்டுறா. ஏய் வேணாம் வேணாம். என்னோட பைக் காட்ட பாருங்க. டிடிஎஃப் 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 போட்டு தாங்க. அங்க பாருங்க ஹெலிகாப்டர் போட்டு தாங்க. டிடிஎஃப் அங்க பாருங்க ஹெலிகாப்டர். நான் நாளைக்கு அதை தான் ஓட்ட போறேன். அங்க பாருங்க பாய்.
அது சின்ன வயசு ஃபோட்டோ முகுதாது. உங்களுக்காக 180 எவ்வளோடா டிகிரி அளவு அதிகம் வெயிலில்? 98 டிகிரி இருக்குது. 100 டிகிரிக்கு நாங்கள் வந்து இந்த வெயிலில் சுடாத வெயிலில் வீடியோ எடுத்துக்கிறோம். அதனால் ஏசி விட்டு வெளியே வர மாட்டார். இவர் தகுடு ஃபேன் விட்டு வெளியே வர மாட்டார். பாருங்கள், இன்னும் ஒரு 6 நாள் கழிச்சு இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நாங்களும் நல்லா வெயிட்டாக இருப்போம். இப்போ தான் ஜோப்ராஸ் மாதிரி இருக்கும். ஓகே, பாய் சொல்லுங்கள். பாய் பாய். ஓகே பாய். லவ் யூ. இப்போ நாங்கள் கோயிலாண்டு வந்துட்டோம். திருவிழா வரத்துக்கு இன்னும் 6 நாளுக்கு இது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரங்கராட்டம், அது என்ன குதிரை வண்டி, இது ஜம்பிங் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது இங்கெல்லாம். திருவிழா அன்றைக்கி இந்த இடத்த காட்டுறோம். அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கு மட்டும் பாருங்கள். இப்போ ரிங்கு தான் போட போகிறேன். பாருங்கள், கரெக்டாக பார்லேஜில் போட்டு ஜெயிச்சிருவோம். எப்படியா பார்லேஜில் போட்டுமா? அவ்வளோ அடுத்த 4 ரிங்கு எங்கெங்கேயோ போவோம். ரிங்கு இங்கே இல்லை, ரிங்கு மிஸ் ஆகிட்டான். போனேன். நான் அவ்வளோதான், ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் தான் ஜெயிச்சேன். இப்போ நம்ம ரைடு இந்த குதிரை தான் பாருங்க. நீங்கள் எப்படின்னா போங்க. கட் பண்ணிட்டா கட் பண்றாரியா? அப்புறம் மறுபடியும் நான் குதிரை ரைடு வந்தேன். அப்போ வந்து இப்போ யாரை பார்க்க போகிறீங்கன்னா, அது எங்கள் அண்ணன் க்ரீன் ஷர்ட், இது எங்கள் அக்கா, இப்போ எங்கள் அண்ணி, அப்புறம் எங்கள் மாமா பொண்ணை பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்கள். அதோ க்ரீன் சாரி, அவங்க தான் எங்கள் அண்ணி, அவங்க வந்து அவங்க தங்கச்சி. என்ஜாய் பண்ணுகிறாங்க நல்லா, பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அப்புறம் காலு மாட்டிக்கிச்சுன்னு ஏதோ அவங்க திட்டுருந்தாங்க அவங்க தங்கச்சி. அப்படியே நல்லா சும்மா சொன்னாங்க, என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் ஜாலியாக. உங்களுக்கு தான் ஆய் சொல்கிறாங்க, ஒரு ஆய் சொல்லிடுங்க. பல கத்தல் கூச்சலுக்கு அப்புறம் கேமராமேனு எங்கள் பக்கம் பார்க்க வச்சு ஜூம் பண்ணி எடுத்த வீடியோ இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டுக்கு தான் வந்தோம். இதை வந்து நான் 2 டைம் பண்ணேன். உங்களுக்கு சுட்டதை மட்டும் காமிச்சிக்கிறேன், மிஸ் ஆனதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது ஃபஸ்ட்டு புல்லட்டே சுட்டேன்பா, இது உண்மை. எப்படியா? அடுத்தது அவர்கிட்டே இன்னொரு கேம் இருந்துச்சு. அது என்ன கேம்னா, அதுனா கெச்சாவன, அது ஏதோ உருட்டல் மாதிரி இருக்குது. அதை உருட்டி போட்டால் காசு வரும். நம்பர் பார்த்து ஃபஸ்ட்டு 10 போட்டேன். 10 வந்து நம்பர் இல்லை, அவங்க குறிப்பிட்ட நம்பர் மட்டும் அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த நம்பர் நம்ம போட்டால் நம்மளுக்கு காசு. ஃபஸ்ட் டைமும் விடலை. 2வது டைம் போட்டேன். 2வது டைம் 11 ஏதோ வந்து 20 ரூபா ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் போட்டு மோஸ்ட்லி பலூன் அங்கே ஒன்று வந்துச்சுன்னா அது ஒட்ட போயிட்டார். அடுத்தது இதில் 11 வந்துச்சு, வந்து நம்ம ஒரு 20 ரூபா ஜெயிச்சோம். 20 ரூபா ஜெயிச்சிட்டப்பா நீ அப்படின்னு சொன்னார். மறுபடியும் எடுத்தேன். நான் மறுபடியும் போட்டுமாண்ணா அப்படின்னு கேட்டேன். தம்பி வேணாப்பா, நீ ஆனா இங்கேருந்து மொத்த காசு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னதுனால சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு கிளம்பிட்டேன். சரி வரட்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேமை பற்றி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உருட்டல் பார்க்க போகிறீங்க.
இதில் வந்து எப்படின்னா நீங்கள் இப்போது 4 மேலே 10 ரூபா கட்டினா உங்களுக்கு 20 ரூபா, 3 மேலே 10 கட்டினா 20. அது மாதிரி நீங்கள் 10 கட்டினா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 மேலே கட்டணும், ஜெயிச்சிட்டோம். அடுத்து 1 மேலே 4 மேலே போட்டேன், 6 மேலே ஒரு 10 சொன்னேன், அங்கே 20 ரூபா போட்டு எதுவுமே ஜெயிக்கல, தோற்றுட்டோம். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோமா. அடுத்தது வந்து 3 மேலே விஜய் சொன்னாங்க வச்சேன். அப்புறம் 6 மேலே வைக்கலாமா 5 மேலே வைக்கலாமா கேட்டேன். அவங்க சார் நீ எதனா வச்சுக்கோ சான்ஸ் விட்டான். சரி 5 மேலே போட்டு தோற்றுட்டோம். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுட்டு அடுத்த கேமுக்கு போகலாம். சொன்னேன்ல திருவிழா டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கன்னு. சரிதா, அவங்க வந்து எங்கள் சித்தி, உங்களுக்கு லாங் ஷாட் எடுத்துகிட்டு நான் ஜூம் பண்ண முடியல ஒரு கையில் எடுத்துருந்ததுனால. சித்தி மாமா கூட்டத்தை பார்த்துக்கோங்க. அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் மேலே இருந்தால் இவர் தெரியுங்களா, நம்ம கேமராமேன் லிங்கேஷ், அவர் நம்ம தம்பி முகந்தன், அவனையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் சத்தம் சரியாக இருந்ததுனால வாய்ஸ் கேட்கறதுன்னு தான் இப்போ அங்கங்கே ஓன் வாய்ஸ் போகிறேன். மீதி இடத்துலலாம் அந்த வாய்ஸே விட்டுருப்பேன், அங்கே ரியலாக இந்த வாய்ஸு. காட்டுக்குள்ள வாட்டதா இது ஒண்ணுதான்ப்பா பரவாயில்ல லிங்கேசனா, இது ஒண்ணு பரவாயில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளால் காலையிலேருந்தே தேடினேன், நம்ம கண்ணில் மாட்டவே இல்லை. அப்புறம் மாட்டிக்கினாரு, தலைன்னு கத்துறான், அப்பயும் அவர் கேட்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு டைம் பார்த்துட்டாரு, நம்மள கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்தால் அண்ணா இதை பிடிங்கண்ணே, கொஞ்சம் நம்மளை வீடு கொஞ்சம் எடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் ஏன்டா என்ன எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஃபஸ்ட்டு எங்களை எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஃபோனை கொடுத்துட்டோம். உங்கள் பொண்ணுக்கு இவங்கெல்லாம் நம்ம சிஸ்டர், அப்புறம் அக்கா, இவங்க தான் ஆம்பூருடைய கிங்கு, எங்கள் அக்கா, அப்புறம் இது என்னுடைய தம்பி. எல்லோரும் காலையிலேருந்தே ரொம்ப பிஸியாக இருந்தனால இவங்களை என்னால் பார்க்க முடியல. அப்புறம் எங்கள் தங்கச்சிங்க கூட ஜாலியாக திருவிழாவில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அப்படியே அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற கேமெல்லாம் என்ஜாய் பண்ணி திருவிழாவை நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதை பாருங்கள், அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. என் தம்பி பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் காலையிலேருந்து, இப்போ தான் கிடைச்சதை பாருங்கள். அவனை தான் எடுக்கிறேன்னு சொன்னவனே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டான். எப்போ ஆம்பூர் செலிபிரிட்டி சேனலை ஓப்பன் பண்ணோம் அன்னிலேருந்து கண்டென்ட்டு, டைலாக்கு, பாடி லாங்குவேஜ்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்கேயோ இப்போ ரைடெல்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பானிபூரி சாப்பிடுவோம், பானிபூரி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. காட்டு திருவிழாலாம் முடிஞ்சிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கே இல்லை நாளைக்கு எடிட் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் நான் தம்பி சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, இங்க பார்த்து சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பாய் சொல்லு, லவ் யூ பாய்.